ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க பிரசந்த சந்திரா மகாலானோபிஸ், அதாவது பிசிஎம்னு சொல்லுவாங்க. அந்த காயினை பற்றியும் அந்த பிசிஎம் பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இது ரெண்டும் கலந்தது, அதாவது பொது அறிவுக்கும் சரி, காயினை பற்றின தகவலும் சரி, ரெண்டுமே கலந்ததாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பிசிஎம், பிரசந்த சந்திரா மகாலானோபிஸ் அப்படின்னா யார்? ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடியே ரொம்ப முன்னாடி இவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் திரும்ப ஒரு நினைவூட்டுறதுக்காக திரும்பவும் இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவர் என்னென்னா ஒரு பெங்காலி, அதாவது வங்க தேசத்தை சேர்ந்தவர். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது புள்ளியலில் ஒரு அறிஞர் அப்படின்னே சொல்லலாம். இவர் பார்த்திங்கன்னா இவர் படித்தது பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, சரிங்களா. கல்கட்டாவில் உள்ள நம்ம பிரசிடென்சி காலேஜ் அதில் தான் அவர் படித்தார். படிச்சுட்டு மேற்படிப்பு இங்கிலாண்டில் உள்ள இங்கிலாண்டுக்கு போய் அங்கே மேற்படிப்பு படித்தாங்க, சரிங்களா, கேம்பிரிட்ஜ் காலேஜ். ஸோ புள்ளியியல் துறையில் இவருடைய சாதனைகள் ரொம்ப மிகப்பெரியது ஃப்ரெண்ட்ஸ். இவர் படித்த காலேஜில் இதெல்லாம் முடிச்சுட்டு இவர் படித்த காலேஜிலே இவர் கல்லூரி முதல்வராக வேலை பார்த்தாரு. அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா 1932 இந்திய புள்ளியியல் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழகத்தை ஏற்படுத்துகிறாரு, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய இந்த புள்ளியியல் துறையில் சோதனை கணக்கீடுகள், அதை மாதிரி கணக்கீடுகள், இதெல்லாம் அதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிர் மகசூல் இருக்கு இல்லையா, அதுக்கு அவருடைய அளவீடு ரொம்ப ஒரு அறிமுகப்படுத்தினதே இவர் தான். இதை வச்சு தான் என்னென்னா இப்போலாம் நான் வேளாண்மை துறையில் தான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ இது பயிர் மகசூல் இருக்கு இல்லையா, அந்த மகசூலை அளவிடும் முறையை இவர் அறிமுகப்படுத்தினதுனால அதில் நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ இவ்வளோ லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நிலம் இவ்வளோ ஒரு ஏக்கரில் மினிமம் அப்படி ஒரு ஆவரேஜ் போட்டு இது பண்ணுவாங்க, சரிங்களா. அப்படி பண்ணும்போது இவ்வளோ மகசூல் அது கரெக்டான இது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் ஒரு வேளை கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னா அது என்ன காரணம்? அது நிலத்தின் தன்மையா, இல்லை நம்மளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிர் ரகமா, இல்லை நம்ம நடுவில் ஏதாவது நோய்வாய்ப்பட்டதுனால செடி பாதிப்பா, இதெல்லாமே இந்த மகசூல் கணக்கீடு முறை இருக்குல்ல, இதை வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணலாம். ஸோ இது இவருடைய பங்கு மிகப்பெரியது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திட்டக்குழு உறுப்பினராக இருந்தார், நம்ம இந்திய திட்டக்குழு உறுப்பினர். 2வது 5ஆண்டு திட்டத்தில் இவருடைய பணி ரொம்ப மிக முக்கியமான ஒரு பணி செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த சென்சஸ் கணக்கெடுப்பாங்க இல்லையா, ஒரு வீட்டுக்காக போய் ஆண் என்ன பெண் என்ன, அதுக்கப்புறம் தலைவர் தலைவி, குழந்தைங்க எத்தனை பேர் கிராஜுவேட்டு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சென்சஸ் கணக்கெடுப்பாங்க. அதில் நிறைய பிள்ளைகளை மாற்றி அவர் சரி செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலாச்சாரத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல, அவர்கிட்ட செயலாளராக பணிபுரிஞ்சார். இவ்வளோ சிறப்புகள் இந்த பிரசந்த சந்திரா மகாலானோபிஸ் அவங்களுக்கு. அவருடைய விருதுகள்னு பார்த்திங்கன்னா 2வது உயரிய விருதான உயர்ந்த குடிமகன் விருது பாரதி பல்கலைக்கழகம் அவருக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புள்ளியியல் துறைக்காக அவருடைய சாதனைக்காக பத்ம விபூஷன் விருது நம்ம இந்திய அரசாங்கம் கொடுத்துச்சு. ஸோ இவ்வளோ சிறப்பு மிக்கவர் தான் இந்த பிசிஎம், சரிங்களா. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா 2018 தான் இந்த காயின் அடித்தாங்க. இதில் என்னென்னா 2 விதமாக சொல்கிறாங்க. அதாவது இது ஸ்மால் போர்ட்ரேட், இன்னொன்று என்னென்னா பிக் போர்ட்ரேட்னு ஒன்று இருக்குது. அதாவது கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் என்லார்ஜாக இருக்கும். அது ஒரு காயினே உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவருடைய இது தான், சரிங்களா. எல்லா காயினுமே எல்லா பாக்கெட்டுமே கிட்டத்தட்ட 10 பாக்கெட் இருக்குது. இதுவும் நம்ம ஒரு நண்பருக்காக ஒரு கஸ்டமருக்காக நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருக்குறோம். இது எல்லாமே பிசிஎம் காயின் தான். இந்த காயினுக்கெலாம் இன்னும் இருக்க வேல்யூ அதிகமாகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 2018 லாஸ்ட்டாக இந்த காயின் தான் வெளியிட்டாங்க. அதாவது நினைவு வகை நாணயத்தில் சொல்கிறேன். அப்படி நினைவக நாணயம் இந்த மாதிரி 2018 வெளியிடப்பட்ட காயினுக்கு அப்புறம் எந்த ஒரு காயினும் 5 ரூபாயில் எந்த ஒரு நினைவு நாணயமும் வெளியிடலை. ஸோ இந்த காயினுக்கு எப்பயுமே ஒரு காயின் நினைவக நாணயமாக இருக்கட்டும், இல்லை டெஃபினேட்டிவ் காயினாக இருக்கட்டும், எந்த ஒரு காயினாக இருந்தாலும்
அதாவது வெளியிடுற ஒரு முதல் வருடமும் கடைசி வருடமும் எப்பயுமே வந்து வேல்யூ அதிகம். ஸோ 2018 வந்து இவர் வந்து இந்த காயினுக்கு அப்புறம் எந்த ஒரு 5 ரூபாய் நினைவக நாணயமும் வெளியிடப்படவில்லை. ஸோ இது எல்லாமே வந்து பிசிஎம் காயின் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே 10 பாக்கெட் இருக்குது, 10மே வந்து பிசிஎம் தான். சரிங்களா? வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இருக்க விலை கூடிக்கிட்டே போகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான். நீங்கள் என்றைக்கு வேணுங்கிறீங்களோ அன்றைக்கே வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நாளும் ஒரு ரேட்டு மாறுது. சரிங்களா? குறையிறதுக்கு சான்சஸ் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 170% குறையாது, கொஞ்சம் கூடும், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிறவங்க என்றைக்கு வேணுமோ அன்றைக்கி கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த 10 பேக்கெட்டுமே உங்களுக்கு வந்து பிசிஎம் காயின் தான். பிரசந்த சந்திரா மகளா நோட்டீஸ். ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.